உலகத்தில் கெட்டதென்று எதுவுமே தானாக நடக்கிறது இல்ல. அதை உண்டு பண்ணுவதே நாம்தான். நாம எல்லாம் இருக்கிற இந்த தேசத்தில் எத்தனை புத்தர் வந்தாலும் சரி, எத்தனை காந்தி வந்தாலும் சரி, எத்தனை இயேசு வந்தாலும் சரி, எத்தனை நபி வந்தாலும் சரி, எத்தனை ராமலிங்க சுவாமிகள் வந்தாலும் சரி, நம்மளால் இன்னும் முன்னேற முடியவில்லை. என்னைக்கு எண்ணத்தால் நாமே நம்மை திருத்திக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளால நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இன்னொருத்தருக்கு இல்லாமல் நீங்களாவே ஒன்னு சேர்த்து நல்லதா செய்யுங்கள். அப்போதுதான் நாடு உருப்படும், நாமும் உருப்பட முடியும். உறவுகளை நம்பாதே, வெற்றிகளை கொண்டாடாதே, புகழ்ச்சிகளை ரசிக்காதே, எதிர்பார்ப்புகளை வளர்க்காதே, எதற்குமே ஆசைப்படாதே. வாழ்க்கையே உன்னை வாழ வைக்கும். கூடவே இருந்தவர்களின் நெருக்கம் சில காலம்தான், கூட்டில் இருக்கும் உயிரும் சில காலம்தான், கூடிப்பேசி மகிழ்ந்த காலமும் சில காலம்தான். இன்னும் சற்று யோசித்துப் பார்த்தால் நாமும் சில காலம்தான். இதற்குள்தான் 1000 மனஸ்தாபங்களும் 1000 மனக்கசப்புகளும். என்ன செய்ய, எல்லாவற்றையும் கடந்து செல்வதில்தான் இருக்கிறது எம் வாழ்வின் வெற்றி. கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல், பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு, கேட்டுப் பெறக்கூடாதது அக்கறை, புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள். சில மனிதர்களிடமிருந்து சற்று விலகி இருக்க பழகு. நட்சத்திரங்கள் கூட நெடுந்தொலைவில் இருந்தால்தான் அழகு உண்மையான அன்புக்கு போலி உறவும், போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால்தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. பொறுமையும் பணிவும் அதிகமானால் கோழை என்பர், அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பர், புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமானால் பைத்தியம் என்பர், கோபமும் கேள்வியும் அதிகமானால் திமிர் என்பர். மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதவனைத்தான் இங்கு மனிதன் என்பர். சொந்தம் 100 வரும், ஆனால் கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் தெரியும் அந்த 100இல் எது உண்மையானது என்று. சில காயங்கள் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆடை தன்னை குத்தும் ஊசிய இடம் வாதாடிக் கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும். வெட்டும் கத்தரிக்கோலிடம் வாதாடினால் ஆடை தன் வடிவமைப்பை இழந்துவிடும். தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாய் வளருங்கள், வீசியவர்களே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும், மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக இருந்தால் அது உன் குற்றமில்லை. மனைவி என்பவள் யார்? கடல் சொன்னது, மனைவி என்பவள் கணவன் துக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் அவனை தன் மடியில் ஏந்தி ஆறுதல் சொல்பவள். வானம் சொன்னது, மனைவி என்பவள் கணவனின் ஒவ்வொரு துக்கத்தையும் தனதாக எண்ணி கண்ணீர் வடிப்பவள். பூமி சொன்னது, மனைவி என்பவள் கணவனின் மணிமகுடம், கணவன் அதில் பதியப்பட்டிருக்கும் வைரம். காற்று சொன்னது, மனைவி கணவனின் ஆடையாகவும் கணவன் மனைவியின் ஆடையாகவும் இருக்கிறார்கள். மழை சொன்னது, மனைவி என்பவள் கணவன் சிறப்பாக வாழ்ந்து சொர்க்கம் செல்ல ஆசைப்படுகிறாள். சொர்க்கம் சொன்னது, மனைவி இல்லாமல் கணவன் மட்டும் சொர்க்கம் போக எந்த முகாந்திரமும் இல்லை. இறைவன் கூறினார், மனைவி என்பவள் என் தரப்பிலிருந்து ஒவ்வொரு கணவனுக்கும் வழங்கப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷமாகும். அவளே வாழும் சொர்க்கம். அவளுடன் வாழும் வாழ்க்கையே சொர்க்கம். உண்மையிலே மனைவியை நேசித்து மகிழுங்கள். அவளை சொர்க்கமாகவோ நரகமாகவோ மாற்றுவது உங்கள் கையில்தான் உள்ளது கணவன்மார்களே. நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை. யாருக்கு உண்மையாயிருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது. நீ நன்றியில்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு, நீ நீயாக இரு. கடவுளிடத்தில் எத்தனை தவறுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒருவன் மனம் வலித்து அழும் கண்ணீருக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு. நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பது இல்லை. அதுபோல் தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை. எல்லோருக்கும் நல்லவராக இருப்பதை விட உனது மனசாட்சிக்கு நேர்மையாக இருப்பது மிகவும் எளிமையானது. விதியும் சதியும் சேர்ந்து ஒருவனை வீழ்த்த நினைத்தாலும் அவன் செய்த தர்மம் அனைத்தும் சரியான நேரத்தில் அவனை காப்பாற்றும். எவனையும் வெற்று காகிதம் என எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். 3 வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். 1. காரணத்திற்காக பழகும் உறவு. 2. காலத்திற்கு ஏற்ப மாறும் உறவுகள். 3. காலம் முழுதும் கை கொடுக்கும் உறவுகள். அதில் 3ஆம் அவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழகுங்கள். அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. உறவும் சரி, நட்பும் சரி, வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும். நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை. உண்மையான உறவு கூட உதறிவிடும். உன் நிலை தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலி உறவும், போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால்தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. தேனுக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும்.